அது வழி தெரியாம வந்திருக்கும். யார் விட்டு புள்ளலோ இந்த பேச்சு பேசுறியல. நான் சொல்லல, உன் மகன் எவ்வளையாவது கூட்டிட்டு வருவான்னு நான் சொன்னேன். நடந்திருக்கா? நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வான்னு வர சொல்லியிருக்கான். ஒண்ணுமே புரியலையே. நான் தான் சொன்னேன் பெரிய சம்பவம் காத்திருக்குன்னு. கேட்டியா? ஏங்க அது ஏதோ தெரிஞ்ச பிள்ளை மாதிரி இருக்குங்க. அப்பெல்லாம் கூட்டு வந்திருக்க மாட்டான். நான் சத்தியமா சொல்லுதேன், உன் மகன் தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கான். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா, அப்பதான் எங்க அப்பா ஏத்துக்கிட்டு வரேன். என்ன ஆனாலும் இவளை என் மருமகளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். எந்த வழி வந்தாலும் அந்த வழி போ சொல்லு. இறங்கணுன்னே மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு படிச்சிருக்கு. சிண்டம்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருந்திருக்கு. நமக்கு தான் புரியல. அங்கிள், ஐயோ இவ வேற அதுக்கேத்த மாதிரி அங்கிள்னு கூப்பிடுதால அவர் என்ன நினைக்க போறாரோ தெரியலையே. பத்தியா, அவளோட உரிமையோட மாமான்னு கூப்பிடா பாரு. இதுல இருந்து தெரியல, நான் இந்த நாட்டுக்கு வரல. சரிங்க, அவன் வயசு அப்படி ஏதோ கூட்டு வந்திருக்கான், உள்ள கூப்பிடுங்க. இவ ரொம்ப நாள மருமகளுக்கு ஆசைப்பட்டிருக்காவ. மொபைல் கூட்டிட்டு வர மாட்டானான்னு ஏங்கி இப்பவ நினைக்க. அதான் சரியான சந்தர்ப்பம் பார்த்து போட்டு விடுது. ஆத்தி ஆத்தி முகத்துல 1000 வாட்ஸ் பல்புலாம் எரியுது. என்ன ஒரு சந்தோஷம். ஆச்சி அட எடுவட்டவள வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காளான்னு பாரு. கண்ணாடி சிலையாட்டு இருக்காளே. என் புள்ள துறைக்கு பொருத்தமா இருப்பா. பொன் துறை தான். அவன் பேருக்கேத்த மாதிரி துறையாட்டு கூட்டு வந்திருக்கானே. தங்க விக்கிற சிலையாட்டு இருக்காளே. அத்தி அம்மாவையும் கொடுத்து வச்சத. நீங்க நினைக்கிறது நடக்காது. பொன் துறை தான். இவ என் மருமவளா? ஐயோ என் மாவன் இவனு ஒன்னா போனா எப்படி இருக்கும்? எப்படி புடிச்சிட்டு வந்திருக்கா என் மாவன்? ஆரம்பத்துல எல்லா மாமியாரும் தான் மவனுக்கு அப்படி இப்படின்னா பொண்ணுலாம் பாப்பாவ. அதுலலாம் எந்த குறையும் இருக்காது. ஆனா அதே மரும வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே சிறுவம்லாம் தெரியும். ஆன்ட்டி, இன்னைக்கு ஓமாவன் உசுர இருக்கணும், இல்ல நான் உசுர இருக்கணும். அவன் இன்னைக்கே குழி தோண்டி புதைக்கிறேன். அவனுக்கு பொம்பளை சத்தம் கேக்குதா? அத்தி, என்ன நடையில ஒரு பிள்ளை கூட்டு வந்திருக்கான். என்ன வார்த்தை பேசுறிய? கூட்டு வந்திருக்கானா? நாளா கூட்டு வந்தா? ஆதிரா அத்தை, நம்ம ஓட்டத்தை பிடிச்சிருவோமா? அத்தை பொன் தர. ஐயோ இவ வேற என்னமோ புருஷனை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற. இங்க பார், அதனால இங்க பஞ்சாயத்து நடக்கு. ஊரே கூடி கும்மி அடிக்கிறதுக்குள்ள நாம இங்க இருந்து ஓடிடுவோம். அதுதான் நமக்கு நல்லது. என்னத்த சொல்றீங்க? அந்த பொன் தர உன்னை இழுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னு பேசிட்டு இருக்காவ. இழுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னா அமெரிக்காவுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. நீ அவன் கூட ஓடி வந்துட்டியா? ஓடி வந்துட்டேனா? அட்ரஸ் தானே கேட்க வந்திருக்கேன். அது உனக்கு எனக்கு மட்டும் தானே தெரியும். அப்படின்னா பொன் தர வந்தாதான் நம்மள காப்பாத்த முடியும். அட பொன் தர, இன்னைக்கு ஓமா உசுரால இருக்க முடியாது. எவ்வளவு தைரியம் தான் வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு ஒருத்த வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பா. எங்க அதுக்கு என்ன? விடுங்களா. எந்த பொம்பளை வேற அப்படி இல்லங்க. அந்த பிள்ளை அட்ரஸ் கேட்க வந்திருக்குன்னு சொல்லுதாவலான்னு பாரு. சந்தர்ப்பம் பார்த்து வளைச்சு போடுதாவலாம். எங்க பாருங்க ஆண்டி, அத்தனை கூப்பிடுமா? அத்தை, நீ ஒரு ஓரம் சொல்லி கூப்பிட வேண்டாம். இங்க பாருங்க, நாங்க பொன்தர சாரி கிட்ட சில அட்ரஸ் வாங்கிட்டு தான் வந்தோம். மத்தபடி எதுக்கும் வரல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பயப்படாதீங்க, பொன்தர கிட்டலாம் இவ பாச்சா பலிக்காது. அவன் ஒரு முறை மாச்சால இவ பயந்துருவ. அவன் கரெக்டா தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் இவளை ஏத்து பேச மாட்டான். அப்பாங்கிற மரியாதை அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்காவ. என்னமோ இவளை பார்த்து அவன் பயப்படுதான் நினைச்சுக்கிட்டு. அவன் பயப்பட மாட்டான். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. என்னமோ இந்த தாய்மாருக்கு மட்டும் இந்த பயலுல ஏன்னா இப்படி பிடிக்குதோ தெரியல. அப்பா அம்மாவா பாசம் தான் அதிகம்னு சொல்லுதாவ. இந்த அம்மா பையன் பாசத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஐயோ எனக்கு கையும் ஓட மாட்டேக்கு, காலும் ஓட மாட்டேக்கு. துறைக்கு சொல்லி விடணுமே. இவளுக்கு இருக்க வேகத்தை பார்த்தா இன்னைக்கே தாலி கட்ட வச்சிரும். ஆத்தி, அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. வீணா யோசி இல்ல நம்ம குடும்பத்தாளுக்கெல்லாம் சேர்ந்து நம்மள கும்மி அடிச்சிருவாங்க. எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தீங்களா? அதிரா, இங்க இருந்து போயிடலாம். அதிரா, ஏதாவது நடக்க கூட நடந்துச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம வீட்டாளுக்கு நம்மள உண்டில நாக்கிறவ. அதிரா, இங்க இருந்து போயிடலாம். அதிரா, ஏதோ எனக்கு சீரியஸா போற மாதிரி இருக்குது. ஏன் வேற ஊர்ல வந்து கேவலப்பட்டு வச்சுக்கோங்க. காலத்துக்கும் தலை நிவர முடியாது. ஓடிடுவோமா? அப்ப அட்ரஸ்? அட பாதவத்தி, உனக்கு என்ன தெரியும்? ஏதாவது நடந்துட்டு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஐயோ, இங்க பாரு, எனக்கு இங்க ஏதோ சரியா படல. நம்ம போயிருவோம். என் மகனை அப்படி மயக்கிட்டியா?
நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுதா வளைச்சு போட்டியா அதெல்லாம் அங்க நடக்காது. இந்த அங்கிள் என்ன சொல்றாங்க? பொன் தரையே நீ வளைச்சு போட்டிருக்கிய? இல்ல, அட்ரஸ் கேட்க வந்தேன். என் டாடி பத்தின டீடைல்ஸ்லாம் பொன் தர சார் கிட்ட தான் இருக்கு. அவர் மனசு வச்சாதான் எங்க டாடிய பத்தின இன்ஃபார்ம்லாம் கிடைக்கும். அதுக்கு தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தேன். நீ விளக்கம் கொடுத்தா மட்டும் அதுக்கு கேட்க போகுது பாரு. இதுக்கு உங்க அம்மா உங்க அப்பா பெத்து போட்டுக்காவளா? பொண்ண பாரு, என் வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கு, இப்படி கிடையாது. ஹலோ கொஞ்சம் வாத்தியே நிதானமா பேசுங்க. நீங்க நினைக்கிற பொண்ணுங்க நாங்க கிடையாது. அத ஒரு ஆம்பளை பையில தெரிஞ்சு வந்திருக்கீங்களா? வெத்தம் கட்டு போய். ஹலோ என்ன ரொம்ப பேசுறீங்க? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்த மாதிரி பேசாதீங்க. அப்புறம் நாங்க யாருன்னு காட்ட வேண்டியது வரும். நல்ல குடும்பத்துல உள்ள பிள்ளைங்க இப்படி ஒரு ஆம்பளை பையில தேடி வீட்டுல வந்திருக்கீங்க, வெக்கமா இல்ல? நல்ல வளர்ப்பு வளர்த்துக்கா உங்க வீட்டுல ஆம்பளை பையில தேடி வந்துருக்கு, வெக்கமா இல்ல? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். உங்களுக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி சரியா தெரியல. எனக்கு அப்புறம் கோவம் வந்துருச்சு. ஆதிரா வா நம்ம கிளம்பலாம். நாகரிகம் கூட இல்ல. நாகரிகத்தை பத்தி நீங்க வச்சியா? ஒரு ஆம்பளை பையனை வளைச்சு போட்டு அவனை தேடி வந்திருக்கா, வெக்கமா இல்ல? இதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். நாங்க எப்பேற்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? நல்ல குடும்பத்துல பொண்ணு இங்க வந்திருப்பியா? அப்படி ஏதோ பண்ணி ஆகணும். வாயை மூடி இருங்க சொல்லிட்டேன். என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாங்களும் பொறுமையா இருந்தா என்ன என்ன ஏன் ஒரு பையனை தேடி ஒரு பொண்ணு வந்தா தப்பான பொண்ணா? இப்படி அநாகரிகமா பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், என் வீட்டுக்கு மட்டும் நீ மருமகளை ஆகவே முடியாது. அதை நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். எங்களுக்கு உங்க வீட்டுக்கு தான் மருமகளான ஆசை. அட்ரஸ் கேட்க வந்திருக்கேன். மருமகான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தொரணிக்கு வரட்டும், அவனை கெட்டி வச்சு தோலை உரிக்கிறேன். அவனை கொடுக்கற கொடையில நீ ஓடி போயிடணும். என் குடும்ப மனத்தை வாங்க வந்திருக்க. நல்ல கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்க வளைச்சு பலான்னு வந்திருக்கு. என்ன 2 பேரா? ஐயோ கோத்துல ஏதோ வாயில ஏதோ வந்துருமோன்னு பயமா வேற இருக்குது. நாளா வாய் பேச ஆரம்பிச்சேன் நீ தாங்கிக்கிட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஹேய், என்ன பத்தி உனக்கு தெரியும்? இதுக்கு அந்த துறக்கி இருக்குது, துறக்கி உனக்கும் இருக்குது. எப்படி அவங்க நீ தாலி கட்டுற நான் பாக்குறேன். நீங்க 2 எப்படி சேர்ந்து வாழ்றீங்கன்னு நான் பாக்குறேன். பொண்ணுற என்ன மாமா உங்ககிட்ட பெரிய சண்டை பா, சீக்கிரம் வீட்டுக்கு போ. சண்டையா? என்னமா சொல்றீங்க? அம்மா என்ன சொல்றீங்க? உங்க அப்பா கையில அறுவாளத்துக்கு வந்து வெட்ட காலையில போ. என்ன சொல்றாங்க? விளையாட்டு சொல்றீங்களா? பெரிய ரகலையே நடந்துட்டு இருக்கப்பா. உன் மானம் போச்சு, உன் மரியாதை போச்சு, எல்லாத்தையும் உங்க அப்பா காத்துல பறக்க விட்டுட்டு இருக்கான். சீக்கிரம் போ, ஊரே உன் வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்குது. ஐயோ என்ன பண்ணாங்கன்னு தெரியலையே. ஒரே அக்கா மாப்பிள்ளை சண்டை கிட்ட போட்டாங்களா? மாமா இந்த வயலுக்கு மட்டும் தண்ணி பச்சிருங்க, நான் வாரேன். சரி சரி. ஏக்கா என்ன செய்யணும் யார் செய்யணும் எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும். டேய் ஒரே மர்மமா இருக்குடா. ஒரு டீடைல எடுக்க முடியல. ஒரே குழப்பமா தான் இருக்குல. ஆமாத்த, பயங்கர குழப்பம். இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியவே மாட்டேங்குதே. உண்மையை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா ஒண்ணும் யூகிக்கவே முடியலையே. அத்தை அவசரமாலாம் எந்த ஏற்பாடும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மெதுவாவே நம்ம பண்ணலாம். சரி அந்த ஆள் வருது. அக்கா ப்ளீஸ்க்கா அந்த பொண்ணுகிட்ட பார்த்து உண்மையை சொல்லணுக்கா. என்னடா உண்மை சொல்ல போற? அக்கா இந்த கல்யாணம். சரி அந்த ஆள் வந்துட்டு பரவ சொல்லு. இருங்க காபி போட்டே குடிச்சிட்டு பேசலாம். ஆவி அப்பாக்கு போன் அடிச்சேன். நான் வந்துட்டு இருக்காவே. நான் நாங்கல இருந்து வந்துட்டு இருக்காவே. ஒரு காமனத்துல வந்துறாவே. கொஞ்சம் இருங்க. சரிமா. ஐயோ கை ஓட மாட்டேக்கு, கால் ஓட மாட்டேக்குதே. இதேதான் அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கு. பின்னாடி தோட்டமா இருக்கு, போய் பாருங்கம்மா. இருக்கட்டும். மாமரம் தென்னை மரம்லாம் வச்சிருக்கோம், போய் பாருங்க. கொஞ்சம் மாங்காய் பிஞ்சு கிடக்குது, போகும்போது பறிச்சிட்டு போங்கன்னு. இல்ல இருக்கட்டும். நம்ம வீடு தானே, கொஞ்சம் பனங்கிழங்கும் போட்டிருக்கேன். போகும்போது தோண்டி தரே கொண்டுட்டு போங்க. கொஞ்சம் வத்தல காய போட்டிருக்கேன், கொண்டுட்டு போங்க. நம்ம போகும்போது நல்லா இருக்கும். அக்கா இல்ல இருக்கட்டும், எல்லாம் வேண்டாம். நம்மளாம் ஒரே வீட்டு ஆட்களே, அப்படி சொல்லலாமா? தங்கமணி அக்கா என்ன பேசி? அம்மா ஆசீர்வாதம் வச்சிருக்காவல்ல, அது வீட்ல ஒரே சண்டை. என்ன சொல்ற? ஆமா யாரையோ கூட்டிட்டு வந்துட்டானா. சீக்கிரம் வாங்க, ஊரே அங்கதான் நிக்குது. அவன் பொன்தரையா? ஆமாக்கா பொன்தரதான். ஒரு பிள்ளைய கூட்டி வந்திருக்கானா. சீக்கிரம் வாங்க. அச்சச்சோ ஏன் என்னாச்சு? என் கொல்லனமாவே ஏதோ பிள்ளைய கூட்டி வந்திருப்பா. உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு இருக்காவ. நான் காப்பி போட்டு வந்துட்டு போறேன். குடிச்சிட்டு இருக்கேன், நான் இப்ப வந்துடுறேன். சொந்த குழந்தை மாவே பார்த்துக்கங்க. அவர் கொஞ்சம் கோவக்காரரு, எதையாவது பண்ணி போட்டக்கூடாது. சின்னவே ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்களா? சரி நீங்க போயிட்டு வாங்க. ஏக்கா உங்க குழந்தை மருமவா தங்க சிலையாட்டு இருக்கா. பேரு ஆதிராவா. அக்கா என்ன பேரு? ஆதிரவா வேற ஏதோ இருக்க போறாவ. இது அந்த ஆதிரவா இருக்காதுடா. இது எந்த ஆதிரவா? ஏன்டா டென்ஷன் ஆவற? சமந்தி நீங்க இல இருங்க, நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தது. பெரிய ரகல நடக்கும் நினைக்க. என்ன சத்தங்க பத்தில வெட்டு குத்து நடக்கும் நினைக்க. நான் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேன். நம்மள
போவோண்டா. ஒருவேளை நம்ம அதிரவா இருக்குமோ? எந்த வீடு? ஒரு தெரு தள்ளிதான். வரல, நாங்களும் வரோம். தமிழே வாங்கம்மா. நல்ல பைய பாத்துக்கங்க. அவன் அப்பன் படுத்துற பாடு வேற ஒரு பையனா இருக்கு. எப்பமா பிள்ளைய கூட்டு வந்திருப்பான். அவன் எப்படி கூட்டு வந்தான்னு தெரியல. கூட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? அதனால பொறுப்புல பிள்ளை அக்கமாரி கட்டி கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டுல இருக்கான். அவன் கூட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. சத்தியமா அந்த பையன் கூட்டு வந்திருக்க மாட்டான். இது வேற என்னமோ இருக்கும். உசுரே போனாலும் கல்யாணம் பண்ண மாட்டானே. அப்போ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்களே, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் பாத்துக்கங்க. இவன் அப்பனுக்கு அறிவு இருக்காது. புத்தி கட்ட பையன் என் குழந்தைன்னா. அவன் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டு சண்டை போடுவான். அந்த பையன் நல்ல பையன் பாத்துக்கங்க. மூத்த 2 பிள்ளையும் கட்டி கொடுத்ததே இந்த பையன் தான் பாத்துக்கங்க. ஆனா இவரு தான் கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த மாதிரியே பேசுவாரு. அந்த பையன் 14 வயசுல இருந்து மாடா உழைக்கான். ஒரு நாளைக்கு 20 பணம் யாருவான் பாத்துக்கங்க. அப்புறம் இந்த கபடி கபடின்னு சவச்சு அதுல ஒரு காசையும் கொண்டு அப்பன் கையில தான் கொடுப்பான். கபடியா? அப்படின்னா என் வாழ்க்கையில நீ விளையாண்டுட்டல நீ. கபடியா? பொன்தர நல்ல கபடி விளையாடுவான் பாத்துக்கங்க. இப்போ கூட எஸ்பியா இருக்கான். தமிழே அப்படின்னா அது நம்ம. நீ வந்து பாருங்க, அந்த பையனுக்கு அழக பாருங்களேன். வாங்க வாங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்க அப்பேட்ட பிள்ளை எல்லாம் கிடையாது. உங்க மோன வர சொல்லுங்க. அவளுக்கே தெரியும் நாங்க அந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடையாது. உங்க அப்பனுக்கும் அம்மாவுக்கும் போன பத்து வர சொல்லுங்க. புள்ள வளர்த்துக்க லட்சணம். பிள்ளை பெத்துட்டு ஓட விட்டுருக்காவ. மரியாதை இல்லாம பேசாதீங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாயை மூடிடுங்க. கொஞ்சமாவது வயசுக்கு தந்தால பேசுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அட்ரஸ் கேட்க வந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இஷ்டத்துக்கு பேசி நீங்க அவமானப்படுத்துறீங்க. ஏங்க அந்த பிள்ளைல சொல்லுதெல்லாம் விடுங்க. எங்க ஊரே சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குது. இவ அப்பா இவ அம்மா எல்லாரும் வந்து ஆகணும். அவங்கள கொடுக்க கொலையில தான் இவ ஓடணும். ஓ என் மகன் கேக்குதோ ஆனா வளைச்சு போட்டிருக்கிய நீ. அத்தை இரு, பொன்தர வரட்டும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அப்பா என் மகன் வந்துட்டான். உங்க மகன் வர கோகப்பட்டாதீங்க. வாங்க பொந்தரா வாங்க. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாங்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். என்ன ஊரே நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது, என்ன எதுக்கு? வையா வா, கல்யாணம் முடிச்ச அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட. ஏன்னா வீட்டுல பொறுப்பே இல்ல பாத்தியா? உனக்கு கல்யாணம். என்ன உணர்ந்துகிட்டு இருக்கீங்க? ஓ நீங்க வர சொன்னா நானும் கட்டி சொன்ன பாத்தியா? யார் வந்திருக்கா? நீங்களா? ஆதிரா தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம். அடையாளம் இல்ல ஒன்றை கண்டேன் நெஞ்சின் ஓரம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும். ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். ஐயோ இப்ப என்ன பண்ண? என்னல என்ன கூட்டத்து இருக்காங்க? ஆமா நான் வாயால சொல்ல வச்சிருவாரு போலுக்கு. நீ நினைக்கிறது நடக்காது. உன்னை நீ உசுரோட இருக்கணும் இல்ல நான் உசுரோட இருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு நெஞ்சல் தரம் தான் நீ ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வர. எதுக்கு வந்தீங்க 2 பேரும்? அட ராசா நான் என்ன கேட்டியே? அந்த டீட்டெயில வாங்குறதுக்கு தான் வந்தா. வேண்டான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னுட்டா. அதான் 2 நாள் கழிச்சு நான் வருவேனே, அப்ப வாங்கிருக்கலாமே. எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ப்ளீஸ் நீங்க சொன்னாதான் அவங்க டீட்டெயில தருவாங்களாம். உங்களுக்கு போன் அடிச்சேன், நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த போன் அடிச்சது இவதானா? ஐயோ ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. ரொம்ப ஃபீல் பண்ணுவீல. சரி நீங்க கிளம்புங்க, நான் போனை போட்டு சொல்றேன், வாங்கிக்கிடுங்க. போங்க. தேங்க் யூ சார். அத்தை நான் சொல்லல, இங்க போனா கிடைச்சிட்டு பாத்தீங்களா? ஆனா ஒண்ணு, உங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிருங்க. ஓகே? இவன் சிரிக்கிறனா ஊம மாதிரி இருக்கானான்னு தெரியலையே. ஏடா என்ன கேவலப்படுத்துறே? சொல்லு, உங்களை கூட்டத்து கேரி. அப்பா அசிங்கப்படுத்தாதீங்க, அது வேற வீட்டு பொண்ணு, அனுப்பி விடுங்க. வீடு தண்ணி வந்தா என்னதான் பேசுக்கா தெரியுமா? வாயை கொடுத்துட்டீங்களா 2 பேரும்? உங்க அப்பா பேசின பேச்சுக்கு நாங்க என்ன அமைதியாவா இருக்க முடியும்? அதுக்கு தான் சொல்றேன், இந்த அப்பாவை டைவர்ஸ் பண்ணிருங்க. ஓகே? பாத்தியா உன் மொழி போற போக்க பாரு. மொவைனே தள்ளி திக்கச்சு கொண்டாடல. அவ பேசுறத ரசிச்சு கேட்டானா? இவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த வயசு போய் அப்படிதானே இருப்பா. பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல உன் மொழி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அவ இருந்தாலும் உசுரோட இருக்க மாட்டான் பாத்துக்க. நீ கூட்டிட்டு போணுமா? ஐயோ அப்பா, இத வேற விஷயமா வந்திருக்காங்க. நீங்க தப்பா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமாடா, நான் படிக்கிற பத்தியா? நீ இப்படிதான் பேசுற. உன்னை படிக்க வச்சிருக்கவங்க படம் ஏறி படிக்க வச்சவங்க நீ எல்லாம் பேசலாம் செய்வ. அவ கரெக்டா வீடு தரி என் பொண்ணு தரான்னு சொன்னால. அப்படியே சொன்ன
பொய் பொய் பொய். அப்பெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்கப்பா. நீங்க தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ வேலை விஷயமா இருக்கீங்க. ஏன் என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க? நீ அவளை கூட்டிட்டு வந்தது அசிங்கம் இல்ல, நான் சொல்லி காட்டினதா உனக்கு அசிங்கமா போச்சு. அப்படிதானே? இப்போ இவரை கூட்டிட்டு வான்னு சொல்றாரா வரண்டான்னு சொல்றாரா இல்ல இப்பமே நீ இவளை கல்யாணம் பண்ணிருந்தாரா இல்ல வீட்டை விட்டு அனுப்புங்காரா ஒண்ணுமே புரியலையே. அவ அம்மா ஓத போயிட்டாவல்ல. ஐயா பொண்ணு தர என்னமா அந்த பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயா. அப்பா நான் சமாளிச்சுக்கிறதே. நீ தான் வேணும்னு வந்திருக்கா, அதுக்கப்புறம் என்ன உள்ள கூட்டிட்டு போயா. ஐயோ அம்மா, ஐயோ என்னத்த சொல்ல. ஏமா நான் அந்த பிள்ளை கூட்டு வரலமா. உங்க அப்பாக்கு பயப்படாத, உங்க அப்பா நான் சமாளிச்சுக்கிறேன். அழகு சிலையா இருக்கா, தங்க விக்கிற சிலைக்கு மாட்டி இருக்கா, அழகா புடிச்சிட்டு வந்திருக்கடா. அவளை உள்ள கூட்டிட்டு போ, ஆராய்ச்சி எடுக்காம. ஐயோ அம்மா, அவளை நான் கூட்டு வரலாமா. என் பொண்ணு தர நான் அவளை தேட வந்திருக்கேன், அவளுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னா. அவ ஒன்னதான் வேணும்னு வந்திருக்கா, நீ இப்படி பண்ணலாமா? அப்பாக்கு பயந்து ஒன்னதான் நம்பி வந்திருக்கா, நீ தான் வச்சு காப்பாத்தணும். கூட்டிட்டு போகல அப்பாவை எப்படியா ஏத்துக்கிட்டாவ. நீ உள்ள போ. 2 நாள் முனங்க அது புள்ள குட்டின்னு வந்தா எல்லாம் சரியா போயிடும். நீ உள்ள போ. ஓய் பிள்ளை குட்டி. ஐயோ அம்மா, என் மானத்தை வாங்காதீங்கம்மா. அது வேலை விஷயமா வந்துருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயோ அம்மா. ஆமா பார்த்தேன், அந்த பிள்ளைய பார்த்தோன்னே உன் முகத்துல அப்படி ஒரு புன்னகை. பொண்டாட்டி ஆயிட்டான்னு உனக்கு சந்தோஷம். நீ போ, உள்ள கூட்டிட்டு போயா. இவன் எப்படி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணானே நானும் பாக்குறேன். அப்பா வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. நான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வரலன்னு சொல்லலாம்ல. ஊரை கூட்டி வச்சு என்ன அவமானப்படுத்திட்டா. வீட்டுல 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு உனக்கு பொண்டாட்டி கேக்குதுன்னா பொண்டாட்டி. நீ எப்படி அப்புறம் சந்தோஷமா வாழ்றேன்னு நான் பாக்குறேன்டா. திரும்ப சொல்றேன், நான் அவளை கூட்டிட்டு வரல. இரு, ஊரே கூட்டி சொன்ன அவமானப்படுத்துறேன். நீ கூட எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். பாருங்க எப்படி சந்தோஷமா வாழ்றேன்னு பாருங்க. முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்து கொட்டுறேன். ஆமா, நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ண போறீங்க?